மாநில கல்விக் கொள்கை தொடர்பான அறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாநில கல்விக் கொள்கைக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையில் 14 வயதுக்கு உட்பட்ட 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கட்டாய கல்வி பெற வேண்டும். ஆனால் மாநில கல்விக் கொள்கையில் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தை தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணித்துறையின் கீழ் அங்கன்வாடி மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் சேய் பராமரிப்பு மையம் என பெயரிட வேண்டுமென மாநில கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. சமூக நீதி குறித்த பாடம் தற்போதைய கூடுதல் பாடத்திட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ள நிலையில் மொழிப்பாடம், கணிதம், அறிவியல் போன்ற பாடப்பிரிவுகள் போல சமூக நீதி, தற்கால தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற பாடப்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி சாராத நடைமுறையில் உள்ள உடற்கல்வி வகுப்பு கல்வி சார்ந்த செயல்முறையில் இணைக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு பிரிவு மற்றும் இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு உயர்கல்வி சேர்க்கையில் சிறப்பு பிரிவு வசதி உள்ளது. ஆனால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் தனி இடஒதுக்கீடு அல்லது சிறப்பு பிரிவு சேர்க்கை வசதி செய்ய வேண்டுமென மாநில கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்வுத்தாள் வழங்கி மாணவர்களின் மனப்பாடத்திறனை நிரூபிக்கும் வகையில் உள்ள தேர்வை உயர்கல்வி வகுப்புகளில் புத்தகத்தின் உதவி கொண்டு தேர்வுகள் எழுதுவதை அனுமதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கை குழுவினர் வழங்கிய பரிந்துரைகளின் மீது அரசு கருத்து கேட்டு மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.